கர்த்தருடைய வார்த்தையை நான் இந்த மாதம் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன். 1ஆம் தேதி அந்த வசனத்தை நாம் எடுப்போம். நீதிமொழிகள் 788, நீதிமொழிகள் 23:18. பக்கம் 788. நீதிமொழிகள் 23:18 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண்பாக. கிருபையுள்ள இயேசுவே, இந்த மாதத்துக்கான எங்களுக்கு ஷுவர்லி பிளெஸ்ஸிங் என்று நிச்சயமாகவே என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்க. அந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே 1ஆம் தேதி நாங்கள் கேட்டோம். இன்று நீர் எங்களுக்கு என்ன பேச சித்தமாக இருக்கோ அவைகளை எங்களுக்கு கூட இருந்து அடையனை மறைத்து நீ பேசும். அதை ஒப்பு கொடுக்கணும். இயேசு நாமத்தில் பிதா, ஆமென். இந்த மாதத்தில் நான் கொடுத்த வாக்கு தத்துவம் வந்தவர்களுக்கு தெரியும். அதில் இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் ஒரு வருஷம், அந்த 6 மாதம் தோன்றதுனால நான் கொடுத்த அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா தலைப்பு ஷுவர்லி பிளெஸ்ஸிங் அப்படின்னு நான் பேசினேன். அதில் இந்த நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே என்ற வார்த்தையே எனக்கு அது திருப்பி வந்து கொண்டே இருந்தது. அதனால் அதை எடுத்து அதுலேருந்து எபிரேயர் 6:14 பக்கம் 302 அதில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டது. அந்த வார்த்தையை நாம் வாசிப்போம் பாருங்கள். 6:14 பக்கம் 302 நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். என்று நிச்சயமாகவே அப்படின்று ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையை 3 பிரித்து நான் அதில் சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா ஷுவர்லி பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்ற தலைப்பில் ஐ வில் பிளெஸ் யூ, ஐ வில் ஷுவர்லி பிளெஸ் யூ, ஐ வில் ஷுவர்லி ரிட்டர்ன் அன்டு யூ, ஐ வில் ஷுவர்லி விசிட் யூ. நான் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன், நான் உன்னிடத்தில் வருவேன், நான் உன்னை சந்திப்பேன் என்று தலைப்பை கொடுத்தேன். அதில் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் காத்திருக்க வேண்டும் முதலாவதாக, 2ஆவதாக உத்தமனா இரு, 3ஆவதாக உண்மையாக இரு. இது ஒரு கண்டிஷனோடு இந்த 3 ஆசீர்வாதத்தை பார்த்து போல இன்றைக்கி இதே தலைப்பில் ஆண்டவர் எனக்கு 3 குறிப்பை கொடுத்தா நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா விபிஎஸ் இருக்கிறது. ஷுவர்லி பிளெஸ்ஸிங் தலைப்பில் எழுதிக்கொள்ளுங்க. ஷுவர்லி பிளெஸ்ஸிங் இந்த மாதம் முழுவதும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன் இந்த தலையில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஷுவர்லி ஐ வில் பிளெஸ் யூ என்ற வார்த்தையை முன்னிட்டு 3 காரியங்களை நான் பேச போகிறேன். ஷுவர்லி ஐ வில் பிளெஸ் யூ ஆபிரகாம், இல்லைன்னா அப்படின்னு சொல்லலாம் ஏபிரகாம். ஷுவர்லி ஐ வில் பிளெஸ் யூ முதல்ல. 2ஆவது சொல்கிறேன் ரூத், ஷுவர்லி ஐ வில் பிளெஸ் யூ. 3ஆவது சொல்கிறேன் டேவிட், ஷுவர்லி ஐ வில் பிளெஸ் யூ. தமிழில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமே நிச்சயமாகவே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ரூத் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன். 3ஆவது தாவீது நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். ஸோ இந்த 3 காரியங்களை நான் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வேத வசனத்தை நாம் வாசிப்போமானால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் குறிப்பு ஆபிரகாம் ஷுவர்லி ஐ வில் பிளெஸ் யூ. அதுக்கு எபிரேயர் 11:8 பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வசனத்தை அங்கே ஆண்டவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பார். நீங்கள் பக்கம் 308 நீங்கள் பார்த்தா லெஃப்ட் சைடில் மைக்கில் வாசிங்க. ஆபிரகாம் திருப்பி சொல்கிறேன் வசனத்தை 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். என்ன போட்டிருக்கு? கீழ்ப்படிந்து. ஸோ ஆபிரகாம் ஷுவர்லி ஐ வில் பிளெஸ் யூ அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுக்கு அவன் என்ன செய்தான்னா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது என்ன செய்தான் அப்படின்னா கீழ்ப்படிந்தான். எப்போது கீழ்ப்படிந்தான் அப்படின்னா எழுதிங்க, ஒன்றும் இல்லாத நிலைமையில் கீழ்ப்படிந்தான். ஸோ
எல்லாம் இருந்து அவன் கீழ்ப்படிந்தான்னா அது வந்து பெரிய இது இல்லை. ஆனால் எதுவுமே இல்லாத ஆண்டவர் கூப்பிடுறாரு. அவன் நீங்கள் ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிடுறாரு. நான் சொல்கிறேன், நீ தாய் தகப்பனையும் குடும்பத்தை விட்டு நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு வா. உன்னை ஆசீர்வதிக்கிற நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறதே சபிப்பேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே 75 வயசில் விட்டு வந்துட்டார் பாருங்க. வந்துட்டு நேராக கானான் தேசத்தில் வந்து சுற்றி திரிகிறார். ஆண்டவர் வந்து அவனை கானான் தேசம் போ அப்படின்னு கொடுக்கல. அப்படி கொடுத்து பைபிள் அப்படி சொல்ல பாருங்க. 12ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வசனத்தை பாருங்கள். நம்ம இப்போ எல்லாம் கொடுத்தா தான் நம்ம போவோம் இல்லையா? ஆனால் இவரை பாருங்கள், 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உன்னை காண்பிக்கிற தேசத்துக்கு போனார். ஆனால் அந்த மனுஷன் காண்பிக்கிற தேசத்துக்கு போனார். ஆனால் அவர் கர்த்தர் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் 2 பக்கம் வாக்குத்தத்தம், நான் உன்னை பெரிய ஜாதாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்விப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சலாம் உனக்குள் ஆசீர்வதிப்பேன் என்றார். கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதாக இருக்கணும் பாருங்க. அப்போது 6ஆம் வசனம் சொல்லும் பொழுது ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் காலத்திலே குடியிருந்தான். நான் சொன்னேன் அங்கே உங்களுக்கு, நான் சங்கீதம் 100 கடந்த மாதத்தில் சொன்னேன், அங்கே 7 ஜாதியாக குடியிருந்தாங்க. ஆனால் இவங்க இருக்கும்போது கானானியர் அங்கே இருந்தாங்க. கானானியர் மாத்திரம் அங்கே குடியிருக்கிறாங்க. தாவீதின் காலத்தில் 7 ஜாதியாக இருந்தாங்க. மோசேயின் காலத்தில் 7 ஜாதியாக அங்கே குடியிருந்தாங்க. 7:14 நம்ம 7 அதிகாரத்தில் பார்த்தோம். இப்போது அவன் போய் சுற்றி திரிக்கிறான் பாருங்க. கீழ்ப்படிந்து போனான். போய் ஆண்டவர் மனசில் நினச்சாரு, என்ன உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போனேன். அவன் அப்படியே சோத்திரம் பண்ணிட்டு என்ன பண்ணான், கீழ்ப்படிஞ்சு விசுவாசமாக போயிட்டான். கர்த்தாவே போய் நான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, ஏதோ ஒரு வீடு பார்த்தா வீடு மாறணும், பயங்கர ப்ரெஷர் இருக்கும் வீடு மாறணும்னு சொல்லிட்டு வாடகையில் இருக்கும்போது. அப்போ எனக்கு வீட்டை கொண்டு போய் காமிக்கும்போது நான் மானை எங்கள் அங்கிள் தான் கூப்பிட்டு போகிறேன். போய் நான் போன ஆண்டவர் இதான் வீடா, இதான் வீடா, நான் தகப்பர் வீடு இதானா, நீங்கள் எனக்கு கொடுத்த வீடு இதானா நான் சொல்லுங்கள் அப்படி ஜோமெண்ட்டு உள்ளேயே ஜோமெண்ட்டே அப்படியே வீடை சுற்றி அப்படியே பார்ப்பேன். அப்படியே பார்க்கும்போது ஏகாதிபுரம் பார்த்தீங்கன்னா முதல் தெருவில் அங்கே ஒரு வீடை கொண்டு போய் காமிச்சாங்க. ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக கான்ட்ராக்ட் போட்டு நல்ல என்ன சொல்லுவாங்க சிமெண்ட்லாம் போட்டு நல்ல கட்டுதம் வீடு அது. ஸோ நாங்கள் 7 பேர். நாங்கள் எத்தனை பேர்? 7 பேர். இப்போ அப்படி 7 பேர் இருக்காங்க, 5 பிள்ளைங்க இருக்கான்னு தெரில. எங்கள் காலத்தில் பழைய ஆளுங்கலாம் தெரியும். ஸோ அப்போ நான் பார்த்தபோது வீடு செம்மையாக இருந்தது. நம்ம 7 பேர் செட்டில் ஆகிற மாதிரி இருந்தது வீடு. போதுமே, நல்ல ரூம் வசதி ஹால் எல்லாம் நல்லா இருந்தது. வாடகை கொஞ்சம் அதிகமாக இருந்தது, பரவாயில்ல அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இன்னொரு சும்மா ஹவுஸ் ஓனர் பண்ணிட்டு ஒரு வேலை கிண்டலுக்காக சொன்னார கூட தெரில, இருக்கலாம் இல்லையா? ஆனால் எனக்கு சேர்னா கிட்ட நல்ல ஸ்மார்ட்டாக இருந்தேன், நல்ல சிஸ்டம் இன்ஜினியர் வச்சப்போ வரும்போது சார் இங்கே ஒரு நான் சொன்னேன் இதானா வீடு வேறு தான் இருக்காங்க சார், இன்னொரு வீடு கூட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அந்த முன்னாடி போகிற வீடுக்கு லெஃப்ட்டில் ஒரு வீடு காமிச்சான், திறந்து காமிச்சோம் ஓடு வீடு. நாங்கள் ஓடு வீடு காட்டுறீங்க, நல்ல வீடு காமிச்சிட்டு இல்லைக்கா கேட்டிங்களா என்ன? உள்ளே போன பாருங்க, உள்ளே போயிட்டு திருப்பி அதே ஜபம் பண்ணேன். என்னன்னு அந்த ஒரு இங்கே இருக்கு சுத்தமா இதான் தரீங்களா, இந்த வீடா அந்த வீடா, ஏதாவது ஒரு வீடு கொடுங்க. ஆண்டவர் இந்த வீடு இருக்காருங்க, இந்த வீடு ஒரே ஒரு ரூம் தான், ஓடு வீடு, ஒரே ஒரு வீடு தான். தங்கச்சி இருக்கா, தம்பி இருக்கா, எல்லாம் என்ன சாட்சியா? எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே கத்தை தான் பேசுகிறாரா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே அங்கேயே ஒரு பெரிய பண்ணிக்கிட்டான்னு கேட்டார். பண்ணிங்க சார், ஆண்டவரே சுத்தமானா இந்த வீடு தாங்க நடத்துங்க, இந்த இதான் நீ தரப்புற வீடா, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இதுதான் வீடு இல்லை. அப்புறம் உடனே அப்படியே அட்வான்ஸ் கொடுத்து வீடு எடுத்துட்டேன். எங்கள் மாமா திட்டுறாரு, ஏய் உனக்கு எதாவது இருக்காடா, நல்ல வீடு விட்டுட்டு இந்த ஒரே வீடு ஓடி வீடு வெயிலில் இருக்க முடியாதா, நீ என்னடா நீ இப்படி விசுவாசம் இருக்குடா, அதுக்காக அநியாயத்துக்கு மாடா, கண்ணால் பார்த்தா எது நல்லது எது கூட தெரியாது உனக்கு. ஆண்டவரே நான் என்ன பண்ணுறது மாமா,
ஆண்டவர் கண்ணை மறைச்சிட்டு அதை மறைச்சிட்டு இதை தான் காட்டுறாரு. அதனால் நீங்கள் பொறுத்தது வெயிட் அண்ட் சி. கர்த்தர் என்ன செய்தாரு? வெயிட் அண்ட் சி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. வீடெல்லாம் காலி பண்ணிட்டோம். அப்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வேலை முடிச்சு யாருக்குமே தெரியாது. எப்பவுமே எங்கள் வீட்டில் எல்லா டிஷ்ஷும் நான் தான் எடுப்பேன். ஏன்னா நான் தான் நடத்துகிறேன். அப்பாட்ட பொறுப்பு வாங்கிட்டு வச்சுப்பட்டு வந்தேன். அப்பா பொறுப்பெல்லாம் என்கிட்ட கொடுங்க, நான் குடும்பத்தை நடத்துகிறேன். கத்தரப்பா சந்தோஷம். 5 பிள்ளை நீயாவது வந்திய ஹவுசிங் மூலமாக கொடுத்தாரு. அதுலேருந்து என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணி குடும்பத்தை நடத்தி ஹவுசிங் மூலம் வெளியே கத்தர் வந்து கொண்டு வந்தார். வேறு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு அடுத்த ப்ரொமோஷன் கொடுக்குறாரு, முதல் மாடி கொடுக்குறாரு. அப்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா, கத்தர் அந்த வீடை கொடுத்தாரு. எல்லோரும் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நான் முதல் நாள் அந்த வீட்டில் அப்போ தான் ஒரு டேலண்டாக உள்ளே போகிறேன். வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. கரண்ட் இல்லை. வண்டி சன்னியை விட்டுட்டு வாசல் என்ன ஆண்டவர் ஒளி நீங்கள், நான் வெளிச்சம், முதல் கால்வே கரண்ட்டே இல்லையே, எப்படி ஆண்டவர் என்ன சொல்லி முடிச்சேங்க. நீங்கள் கொடுத்து வீடு தானே பாருங்க, உடனே கரண்ட் வந்துடுச்சு. அல்ல சொல்ல மாட்டேங்களேன், கத்தெல்லாம் செய்வாருங்க. வீட்டுக்கு போய் எண்ணி ஒரே மாதத்தில் பக்கத்தில் விசாலமான தோட்டத்தில் நல்ல 2 ரூம் உள்ள வீடு, தனி வசதி, எல்லா வாய்ப்புகளோட பக்கத்தில் இருக்கிற வீடை கொடுத்தாருங்க. பக்கத்து காம்பவுண்ட்லேயே அந்த வீடை எனக்கு அந்த ஆயுதம் பண்ணி அவங்க காலி பண்ணி அடுத்த மாதம் அந்த வீடு எனக்கு கொடுத்தாங்க. அப்போது ஒரே மாதம் தான் எங்கே வச்சுருந்தாரு, ஓடி வீட்டை வச்சுருந்தார் கத்தர். அப்போ இவர் பாருங்க ஜோமனை போல் அண்டது நீங்கள் வந்துட்டேன், இங்கே வந்துட்டேன். இப்போ தேசத்துக்கு காரணத்தை சுற்றி இதானா கத்த சொல்கிறாரு, நீ கால் வைக்கிறது பூமியை என்ன பண்ணுவேன், உனக்கு தருவேன். நீங்கள் வாசித்து பாருங்கள், அந்த 12 இல்லை வருஷத்தை வாசி பாருங்கள். நம்மளுடைய வார்த்தை தாங்க நம்மளை என்ன பண்ணோம், விசுவாசம் தான் நம்மளை வார்த்தை கொண்டு விசுவாசம் நடத்த பாருங்கள். கத்த 7 வருஷத்தில் 12:7 ஆதியாகமம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்போது அவன் தனக்கு தரிசன கர்த்தர் அங்கே ஒரு பலிபீடம் கட்டினான். அல்லேலூயா. உங்களுக்கு கவனி பாருங்க, நமக்கு வீடு கொடுத்தா பரவாயில்ல, நமக்கு மாத்திரம் அல்ல, நமக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கே கொடுக்குறாருன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்போ வீடு ஒன்று கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்க. போனோம் நேற்று கூட வெள்ளிக்கிழமை கூட ஒரு பிரசங்கம் பண்ணேன். கல்யாணம் பண்ணும்போது நலத்தை கொடுத்தாரு அப்படின்னு. எந்த அப்பா நலம் கொடுத்து கல்யாணம் பண்ணி அனுப்ப சொல்ல பார்க்கலாம். அந்த கொடுத்தது மாத்திரம் அவ கேட்டா ட்ரை நலத்தை கொடுத்த கொஞ்சம் பச்சை கொடுன்னா அதையும் கொடுத்தான். அப்போ 2த்தையும் வாங்கி போயிட்டான். இதை வச்சு நான் கொடுத்தா இல்லை வந்தா போதும் அப்பாட்ட சொல்லிட்டு போயிட்டான். அப்போ அவ்வளோ ஆசை வச்சாரு கேலப்பு. சொல்கிறாரு உன் சந்ததிக்கே கொடுப்பேன், இந்த இடத்த கொடுப்பேன் அப்படின்னும் போது எவ்வளோ பேர் சந்தோஷமாக. காரணம் என்னன்னா எதுவுமே இல்லைங்க அவங்ககிட்ட. அப்போது அவங்ககிட்ட என்ன இல்லை, ஒன்றும் இல்லாத நிலைமையில் கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிந்து தேசத்தை விட்டான், குடும்பத்தை விட்டான், எல்லாத்தையும் விட்டு வந்தான் பாருங்க கர்த்தர். நான் சொல்கிறேன், ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கீழ்ப்படிந்தால் கர்த்தர் ஆசைப்படுறாமே. கர்த்தர் எதிர்பார்த்ததெல்லாம் கீழ்ப்படியும். ஸோ அவன் ஆபிரகாம் முதலாவதுக்கு அவன் கீழ்ப்படிந்தான் பாருங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆண்டவனே அவன் கேட்ட வார்த்தை ஏதாவது கர்த்தருக்கு செய்தி என்ன செய்யுதுன்னு தெரியல. ஒரு என்ன சொல்ல, ஆண்டவர் அறிந்த குடும்பத்தில் வர விக்கிர காரணம் தான். உடனே அவன் என்ன செய்யறான்னா ஆண்டவர் அங்கே ஆராதனை பண்ணாங்க. அங்கு அவன் தனக்கு தரிசனம் கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தருக்கு ஏதாவது சொன்ன கர்த்தருக்கு ஏதாவது நம்ம செய்யணும், பலிபீடத்தை கட்டினான். அங்கே என்ன பண்ணிட்டான், தன்னை அர்ப்பணிச்சிட்டான். ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்லி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. நான் உங்களை தொழுது கொள்கிறேன், நான் உங்களை ஆராதிக்கிறேன், நான் உங்களை துதிக்கிறேன் என்று சொல்லி அப்படியே கர்த்தரோட ஒரு உடல் பலிபீடத்துக்கு நீங்கள் தான், நான் பலியிட போகிற தேவன் நீங்கள் தான், நான் ஆராதிக்கிற தேவன் நீங்கள் தான், என்னுடைய கோயில் நீங்கள் தான்ப்பா அப்படின்னு நாங்கள் ஏதோ வந்து ஒரு பலிபீடத்தை கட்டிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுது அவங்களுக்கு? பொண்ணத்துக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு ஒன்று சொன்ன கர்த்தருக்கு அங்கே என்ன பண்ணிட்டான், நம்ம ஊர் இப்போ சொல்கிறேன் இல்லை, ஒரு கோயிலை கட்டிட்டாங்க, ஒரு ஜப வீடை கட்டிட்டான். என்னென்ன நீ சொன்ன இந்த இடத்துல நான் உங்களை துதிக்கிறேன், நான் உங்களை சோத்தரிக்கிறேன், நான் உங்களை பலியிட போகிறேன், நான் உங்களை ஆராதிக்க போகிறேன், நான் தொழு போகிறேன், எதுவுமே தெரியாதுங்க, செய்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தார். 2வதாக டக்குனு அடுத்த பாயிண்ட் பாருங்க. சொன்ன மாதிரியே முடிச்சு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான், நீங்கள் கவலைப்படாதீங்க, நேரத்தில் முடிச்சிடலாம்.
ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ரூத் 3:18 பாருங்க. ரூத் ஷியோர்லி ஐ வில் பிளஸ் யூ. அதில் வாசிங்க, பக்கம் 337 வாசிங்க. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று நீ மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். பாருங்க, ரெண்டாவதாக நான் சொன்னேன் உங்களுக்கு, ரூத் ஷுவர்லி ஐ வில் பிளஸ் யூ அந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல நிச்சயமாக முடிவு ஒன்று நம்பிக்கை போகாது. இப்போ ரூத் என்ன பண்ணான்னா அங்கே பொறுத்து இரு. அவன் என்ன பண்ணான்? பொறுத்து இருந்தான். எப்போது ஒன்றுமே இல்லாத நிலைமையில் வாழ்வு பெற அவன் என்ன பண்ணான்? பொறுத்து இருந்தான். வாழ்க்கை அவளுக்கு வாழ்க்கை போயிடுச்சு. ஏற்கனவே ஒரு வாழ்க்கை கிடைச்சிது, அந்த வாழ்க்கை போயிடுச்சு. அந்த வாழ்க்கையில் அவளுக்கு பிள்ளை இல்லை. அந்த வாழ்க்கை எல்லாம் போன உடனே அவள் பார்த்தா இனி அவள் சின்ன வயசுலேருந்து அவளுடைய வழக்கங்கள் பழக்கங்கள் அந்த அவங்க தேசத்தில் எல்லாமே அவளுக்கு தெரியும். எல்லாமே அவளுக்கு தெரியும். ஸோ இஸ் இட் ஈஸி டு கோ பேக் அண்ட் ஸ்டார்ட் த நியூ லைஃப்? கரெக்டு தானே? ஏன்னா எல்லாமே தெரிந்து வளர்ந்த தேசம், தெரிந்து வளர்ந்த பார்த்த மக்கள், இடம், ஆராதனை முறைகள் எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சது. ஆனால் திருப்பி போய் ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அடிக்கடி சொல்ல பாருங்க, எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லுவோம் பசங்க. இப்போ ஆமாம் எல்லாமே எனக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. அது இப்போ பசங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. அப்புறமா தான் போனால் எல்லாமே தெரியும், என்ன எல்லாம் தெரியும் தான் நினச்சேன், என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ பெற்றவங்க சொல்றது கேட்கணும்ல, அனுபவங்களை கேட்கணும்ல. இப்போ பார்த்தா அவ சொல்கிறா நீ போன்னு, தங்கச்சி போயிட்டான். இப்போ இவ போன உடனே ஒரு செகண்ட் யோசித்தான், போனால் என்ன பழைய மாதிரி நம்மளே சூஸ் பண்ண வேண்டியதுதான், கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் சின்ன வயசுலேருந்து பார்த்தோமே நம்மளை வளர்த்தாங்களே அந்த மாதிரி இருக்க வேண்டியதுதான், இல்லை தான். அதனால் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த கல்யாணம் பண்ணி வந்த உடனே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபேமிலியில் வந்தோம். வந்து யார் தான் பார்த்துருந்தோம்? புருஷனே பார்த்துருந்தோம், மாமனாரையே பார்த்துருந்தோம். மாமனார் போயிட்டாரு, மச்சனை போயிட்டாரு, புருஷன் போயிட்டாரு. இப்போது மாமி பார்க்கறது வந்தா அவளும் சொல்ல என்னை பார்க்காத, என்னை பார்த்துட்டு என்னது வேஸ்ட்டுன்ட்டா, என்னை பார்க்கறது வேஸ்ட்டு, என்னை நீ பார்க்காது, ஆனால் தயவுசெய்து போயிட்டுட்டான் சொல்லிட்டா. நீ உன்னை பார்க்கல, ஆனால் உள்ள ஒருத்தர் நான் பார்த்தேன், தேவனை நான் பார்த்தேன். அவர் இனிமேல் எனக்கு என்ன இருப்பார்? தேவனாக இருப்பார். அப்போது ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் எ நியூ. அந்த தேவனை அறிந்து கொள்ள உங்களுடைய ஜனங்களோடு உங்கள் இடங்கள், உங்கள் வாக்குத்தத்தங்கள், உங்கள் பழக்க வழக்கங்கள்லாம் கற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன பண்ணான்னா அதுக்காக தன்னை பொறுத்து இருந்தான். அப்படியே வந்து ஜாயின் பண்ணி அவர் தன்னை அர்ப்பணித்தா பாருங்க. அந்த நியூ பிளெஸ்ஸிங், நியூ ஃபேமிலி, நியூ பீப்புள், நியூ காட் எல்லாமே புதுசாக அடைவதற்கு என்ன செய்யலாம்? பொறுத்து இருந்தான். அதனால தான் அங்கே சொல்லுவா, என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்து. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். ரெண்டாவதாக அவ எப்போது பொறுத்தணும்னா ஒன்றுமே இல்லாத நிலையில வாழ்வுகளை பெற்று ஒரு வாழ்க்கை நினச்சி கூட பார்க்க ஒரு வாழ்க்கை கிடைக்குமான்னு. ஆனால் அங்கே போனோடனே அவளுக்கு வேண்டிய ஆகாரம் கிடைத்தது. அவள் தன்னுடைய மாமிக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் அவன் மூலியமாக ஆண்டி போஷிக்கப்பட்டாங்க. அவன் மூலியமாக இப்போது ஒரு வாழ்வு வருது, வாழ்வு கிடைக்கும். நீ என்ன பண்ண? பொறுத்துட்டாங்க. அவள் பொறுத்து இருந்தா. ஹல்லேலூயா. நான் சொல்ல மாட்டேன். அப்போ பொறுத்து இருந்ததுனால என்ன கிடைச்சது அப்படின்னா போவாஸ் அதில் கணவனாக கிடைச்சார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. ஆமென். அவருக்கு எந்த அனுபவம், வாழ்க்கை அனுபவம் இல்லாத ஒரு மனிதன் கிடைச்சாருங்க. வாழ்க்கை அனுபவம் இல்லாத ஒரு மனிதன் கிடைச்சார். பட் இவ்வளோ பாருங்க, இவ்வளோ ஆக்சுவலி ஒரு செகண்ட் ஹேண்ட் கணவர் இறந்து போயிட்டார். ஆனால் அவருக்கு ஒரு புது நல்ல ஒரு கணவரை கிடைத்தாரு. அவளுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து குழந்தை கொடுத்தாரு. குழந்தை கொடுத்து அந்த வழியாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆமென். வாக்குத்தத்தத்துக்கு புறமே இருந்தவோ அனுபவத்தை நம்பியோ திரும்பி போகிறதுக்கு, விட்டுட்டு போகிறதுக்கு வரல. விடமாட்டேன், இவர் கிட்ட வருவேன், என்ன அந்த வாக்கு தத்துவம், என்ன இதை தேவை அப்படின்னு வந்தா பாருங்க. அவர் சட்டையில் கீழே வரேன், நிழல வரேன்னா பாருங்க. இவர் ஒருத்தர் இருக்கிறாரு வந்தா பாருங்க. ஏன்னா அவ கேட்டா
கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை சந்தித்தார், ஆகாரம் கொடுத்தாரு கேட்டான். அப்பா சோறே கொடுக்குறாரு, நான் மற்ற எல்லாம் கொடுப்பாரு. அல்லது சாப்பாடு கொடுக்குறாராம். எந்த தேவனா வந்து சந்திச்சு ஜெல்ல சாப்பாடு கொடுக்குதா? சாப்பாடு கொடுக்குதா? நம்ம தான் சாப்பாடு கொடுக்கணும், பாலை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், போகும்போது லிஸ்ட்டை கொடுத்தோம், இதெல்லாம் கொண்டு வாங்க. அப்படி ஆண்டவர் லிஸ்ட்டு கொடுக்க மாட்டார், லிஸ்ட்டு போட்டு நமக்கு தருவார். அல்ல சொல்ல மாட்டீங்களே? எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்க. வந்தால் ஆண்டவர் ஒவ்வொரு முதல்ல ஆகாரம் கொடுக்குன்னு கேள்விப்பட்டார். ஆகாரம் மாத்திரம் இல்லை, ஆகாரம் போடுற கணவரே அவனுக்கு தாரு. ஆமே, ஆகாரத்தை பொறுக்க போனான், நிறுத்தாத, எடுத்துக்கோ, உன்னை யாரும் தர பண்ண மாட்டான். அந்த ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். ரெண்டாவது, மூணாவது, அப்போ என்ன செய்ய வேணும்? முதல்ல கீழ்ப்படியணும். எப்போ? எல்லாம் இருக்கும்போது, எதுவுமே இல்லைன்னா விசுவாசத்தை கீழ்ப்படிங்க. ஆமே, கர்த்தர் என்ன சொல்றாரு? கீழ்ப்பண்ணி அவருக்கு உங்களுக்கு வாக்கு பண்ண தேவனோடு உடன்படிக்கை பண்ணி வழிபட பண்ணி அவர் ஆராதனை செய்யுங்க. ரெண்டாவதாக பொறுத்து இருங்க. எதுவுமே இல்லாத இருக்கிற நிலையில் பொறுத்துருங்க. வாழ்வில்லாத நிலையில் ஆண்டவர்கிட்ட வாங்க. உங்கள் வாழ்வு தேடி உங்கள் வழியை தேடாதீங்க, கர்த்தர்கிட்ட திரும்பி வாங்க, அவரே உங்களை வாழ வைப்பார். மூணாவது கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிற பாருங்க. நீங்கள் என்னோட கூட டேவிட் ஷுவர்லி ஐ வில் பிளஸ் யூ நீங்கள் எடுத்து பாருங்கள். என்னோட 1 சாமுவேல் 23:10, 1 சாமுவேல் 23:10, பேஜ் நம்பர் 372 வாசிங்க. அங்கே ஒரு வசனம் அழகாக இருக்கு பாருங்க. அப்பொழுது தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய கரெக்டாமா? 23:10 வாசிங்கம்மா. அப்பொழுது தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியேனாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். பாருங்க, சொல்றேன், நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். இங்க அவன் ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறான். இவன் வந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறான், என்னை வந்து கொள்வானா என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் போய் முறையிடும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயமாய் கேள்விப்பட்டேன் என்று சொல்லி அவருடைய கன்க்ளூஷன் போகுது. ஸோ அப்போ அதில் என்ன சொல்ல போகிறேன்னா, அவன் எதுக்கு தன்னை ஆயத்தமாக இருக்கும். ரெண்டாவது, அவன் ஆயத்தமாக இருந்தான். எதுக்கு? ஒரு சத்ரு அவனை துரத்தி வரான், அவன் வாழ்க்கையை அழிக்க வரான். ஏன்னா அவனுக்கு போட்டி இவன் தான், சவுல் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இவனை அழைக்கிற இவன் யாரோட உதவியோட தன்னுடைய வாழ்க்கையை ஓடினான்னா, ஒன்றுமில்லாத நிலையில் ஓடு உயர்வு அடைவேன். அல்லேலூயா. பாருங்க, ஒன்றுமே இல்லை அவங்ககிட்ட. அவன் பார்த்தீங்கன்னா அங்கே தங்க வீடு இல்லை, எதுவுமே கிடையாது. அவன் வந்து டார்ச்சர் பண்ணி தேடிட்டே இருக்காங்க. ஆனால் அவன் அந்த நிலையில் என்ன பண்ணான்னா, கர்த்தரோட பேசி அவனுடைய உயர்வுக்காக ஓடணும். கர்த்தரோட ஆசீர்வாதமே. அதனால் அவன் கேட்டவுடனே ஆண்டவர் சொல்ல பாருங்க, அவன் போய் அப்போது தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியான் நான் நிச்சயமாக கேள்விப்பட்டேன். கேரிலான் பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ? உம்முடைய அடியானை அறியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அது கர்த்தர், ஆம் வருவான், ஒப்பு கொடுப்பாங்க. பாருங்க, அப்போ அவனுடைய கர்த்தர், நீ உயரடிவாய், நீ ராஜாவாய் இருப்பாய், நீ அழைக்கப்பட்டவாய், அபிஷேகம் பண்ணான்னு சொன்ன போது அவன் வாழ்க்கையில் சத்ரு தான் அவனை துரத்தினான். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா, அவன் தன்னை ஆயத்தப்படுத்தினான், ஆயத்தமாக இருந்தான். எதுக்காகன்னா, கர்த்தரோட ஆயத்தமாக இருந்து ஒவ்வொன்றை கேட்டு செய்வதற்கு, ஓடுவதற்கு ஆயத்தமாக இருந்தாமே. எல்லாமே ஆண்டு காட்ட மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகத்தை சொல்ல பாருங்க. எப்படி இருக்கு பாடுறான்னு கிளியை கேளுவாங்க. நல்ல காலம் போகிற கிளி கேட்டால் அது ஏதாவது ஒன்று எடுத்துன்னு வரும். அதை பார்த்துட்டு நீ இப்படி இருப்பப்பான்னு சொல்லும். அதெல்லாம் கேட்டு நம்பாதீங்க. எனக்கு கூட இப்படிதான் பண்ணாங்க பசங்களாம். அடா பாருங்க, அப்படியே ஜாலியாக இருக்க, நல்ல ப்ளெஸ்ஸிங்காக இருக்க, நல்லா நான் என்ஜாய் பண்ணுறோம், எப்படி போவோன்னு பாடுறா அப்படின்னா சரின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் பாட நம்பிக்கையில் ரசிக்கப்பட்டு முன்னாடிங்க. இப்போ போய் யாராவது கிளி தோசையில் பார்த்துட்டு போகிறீங்க, பாஸ்டே பார்த்துருப்பா. ரசிக்கப்பதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு போய் பார்த்தோம். அந்த கிளி போய் உதவ கொண்டாந்து அவன் பார்த்துட்டு இப்படி பார்த்தான், என்னை பார்த்தான். சார் ஓஹோன்னு இருக்குண்ணா.
என்னங்க ஓஹோனா எப்படி இருக்குங்க, கொஞ்சம் கொஞ்சம் விவரி சொல்லுங்கள். சார் ஓஹோன்ட்டு இருக்குது சார், அமோகமாக இருக்குது சார், போயிட்டே இருக்குது சார். சரி படம் துட்டு தான் வேஸ்ட்டுன்னு வித்தாச்சு. அது எங்கள் ஹவுசிங் போர்டில் வரும்போது பார்த்தது. அதுக்கப்புறம் ஆலர்பேட்டு போயிருந்தோம், அங்கே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே பசங்க நிறைய கிளீனர்ஸுக்கு வந்தான். நாங்கள்லாம் உட்காந்துருந்தோம். அவனை கூப்பிட்டு ஏய் நீ பாடுறா அப்படின்னா, டே அவன் என்ன சொல்ல போகிறான் எனக்கு தெரியும், சும்மா என்ன சொல்லுவான், ஓஹோன்னு சொல்லுவான். நான் எல்லாம் பார்த்தேன். அதை எப்படா ஏய் நீ சொல்ல அதெல்லாம் சொல்லுவான், நீ பாடுறான் கேட்க. சரி வா காசு தான் போச்சு குத்தா. அதுக்கு கிளி போய்ட்டு வந்து பார்த்தான், தெரியும் மூஞ்ச பார்த்தான். சார் ஓஹோன்னு இருப்பீங்க சார். எல்லாம் என்ன பார்க்குறாங்க, நானும் சொல்லி விஷயம் கூட்டு வந்தேன், ஓஹோன்னு இருக்கல. சரி விட்டோம். வேற எங்கேயும் ஒரு இடத்துக்கு போனோம், 3வது வெட்டிங்க. அதே மாதிரி சாப்பாடுக்காக காத்திருந்தோம். அப்போது அந்த சத்தம் கேட்ட உடனே கூப்பிட்றான்னு சொல்லிட்டு எல்லாம் பசங்களையும் ஒரு இன்ஃபோ ஆயிடுச்சு. 2 வாட்டி ஓஹோன்னு சொல்லிட்டாங்க ஆகாசங்களை பற்றி, 3ஆம் வாட்டி என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே கியூரியாசிட்டியில் குச்சி விட்டாங்க. இவனை நீ கரெக்டாக சொல்லி நாங்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. திருப்பி கிளி அமிச்சான், அது தந்து பார்த்துட்டு அதே சொன்னாங்க, சார் ஓஹோன்னு இருப்பீங்க சார், ரொம்ப ஆஹான்னு இருப்பீங்க சார். நான் எல்லாம் பார்த்த உடனே அப்பயே நினச்சிக்கிட்டேன், கண்டிப்பாக எங்கே ஊற்ற போது இவன் ஓஹோ ஆகும் போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளது பயம் வந்து ஒரே வாரத்தில் பிஸ்னஸ் கவுந்தது. எல்லாம் ஏமாற்றி போனானுங்க. நீயே பார்த்துக்க போயிட்டான், நீ பார்த்துக்கிறேன், நீ தான் ஓஹோ ஆகிறதுக்கு போய் நீயே பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க. கடைசியில் என்னால் பார்த்துக்க முடியல. ரொம்ப ரொம்ப நான் வந்து எங்கள் அப்பா வந்து நண்பர்களாக ஏமாந்தார். அதனால் நான் அவனோட ஜாயின் பண்ணும்போது 50,000 சீட்டு போட்டு உஷாராக இருந்தேன். சாரி யூசி ஃபார் திஸ் லோக்கல் வேர்ட், ரொம்ப உஷாராக இருந்தேன். சீட் எடுத்தால் என்னால் கடன் அடைக்க முடியல. அப்போ தான் கடன் அடைக்க முடியாதுன்னா நான் தற்கொலைக்கு நேராக போனேன். எப்படி இருக்க சொன்னால் ஓஹோ ஒன்றுமே இல்லாத எல்லாம் ஊற்றிக்கிச்சு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் சொன்னார், எவனொருவன் தன் பாவத்தை மறைக்கிறானோ அவன் வாழவே முடியாது. பாவத்தை அறிக்கை செய்து இவனோ இறங்க போயிடுவான்னு சொல்லும் போது, ஆண்டவரே இந்த பாவியை நீ நேசிக்கிறீங்க சொல்லி என் வாழ்க்கையை கொடுத்தேன். அவரை அறிகிறேன், அவரை தேடுறதுக்கு ஒன்றுமே பயப்படாது. அப்போ ரட்சிக்கப்பட்டவனே எனக்கு லிஸ்ட்டே கொடுக்கல. ஏய் பால் இப்போ நீ ஆரம்பிச்சிட்ட, நீ முடியும் போது நீ வந்து ஒரு ஊழியக்காரனா முடிக்க போகிற அப்படின்லாம் எனக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீ இப்போது அவசரமே இருக்கல, கவலைப்படாத, உனக்கு இன்ஜினியர் ஆகிக்கிறேன், இப்படி ஆகிக்கிறேன், அப்படி ஆகிக்கிறேன், நீ அமெரிக்காலாம் போகல, எந்த லிஸ்ட்டும் கொடுக்கவே இல்லைங்க. அவரை தேடங்க, அவரை பிடிச்சிக்கிட்டேன். அதுக்காக ஆயுதம் கத்தர் என்ன கொண்டு ஏதோ செய்ய போகிறார். நான் ஆயுதம் ஓடணும், தனியாக ஓடக்கூடாது, அவரோடு ஓடணும், அவரோட ஜெபிக்கணும், அவரை துதிக்கணும், அவருக்கு ஊழியம் செய்யணும் சொல்லி நீங்கள் அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா கத்தர் 3 முறை அவரோட பேசுவார். பேசி 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 நடத்தினார். ஆமென். சவுலோட ஆண்டவர் பேசவே இல்லைங்க. சவுல ராஜா வாங்கின பேருக்கு சாமுவேல் மூலியமா தான் வந்து பேசுவார். ஆனால் தாவீது அந்த ஆசிரியர் அந்த ஏபத்தை வாங்கி கத்தர் போய் விசாரித்தான், கத்தர் பதில் கொடுத்தார். ஆமென். நம்மளை நடத்துகிற ஓடுறது தனியாக ஓடக்கூடாது, கத்தரோடு சேர்ந்து ஓடணும், கேட்டு கேட்டு ஓடணும், ஜெபித்து ஜெபித்து ஓடணும், ஆயத்தமாக இருந்து உழைக்க ஓடணும், சித்தம் செய்ய ஓடணும், அவரோடு சேர்ந்து ஓடணும்னா முடிக்கும் போது அவன் அரசனாக முடித்தான். ஹல்லேலூயா. அதனால் இந்த மாதம் நீங்கள் இந்த 6 மாதம் ஸ்டார்ட் ஆகுது. 6 மாதம் எப்படி ஓடிங்கிறது தெரியல. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் ஆயத்தமாக இருக்கிறேன்ப்பா, என்னை சுற்றி எது வந்தாலும் வருமா வரட்டும் ஆண்டவரே, ஆனால் இதெல்லாம் என்னை அசைக்காத ஆண்டவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன பாருங்க, கிறிஸ்து நம்பி விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இதெல்லாம் ஒன்று என்னை பிரிக்காதவன். ஏன்னா அந்த ஆண்டவரோட இருந்தான். தாவீது ஆண்டவரோட கனெக்ட் பண்ணியிருந்தான். ஒரு சூழ்நிலை வந்தபோது கூட உங்கள் அப்பா அம்மா வந்த உடனே ஏதோ அடைக்கலை கொடுப்பாரு பார்த்தா, என்னடா நான் உன்னை நம்பி வந்தேன் அப்படின்றாரு. நீ வேற என்னை எப்படி நடக்கிறான்னே தெரில, நீ கொஞ்சம் பண்ணு, நல்ல நன்மை இருக்கிறான், பயப்படாத, நீ போ அங்கே இரு, கத்தர் என்னை எப்படி நடத்துகிறான்னு அறிஞ்சுக்கு, அதுக்கப்புறம் நான் வரேன். ஆமென். கத்தரை அவன் சார்ந்து கொண்டான். நல்ல சங்கீதம் 23, கத்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சாடி, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்து, அவருடைய கோலும் தண்ணீரை தேற்றும் சத்து முன்பாடு வந்து ஆயத்தப்படுத்துகிறார். எந்த ஜாமணி முடிச்சிருவான் 10:02 சொல்கிறாங்க. நீ 10 மணி முடிச்சிருங்க, ஆனால் பாட்டெலாம் படிப்பா இல்லை, முடிச்சிடும். 3 காரியம் என்ன? முதல்ல ஷூர் ஆபிரகாம், அதில் உங்கள் பேர் போட்டுங்க, உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆனால் எப்போது நீங்கள் கீழ்ப்படியணும். எப்போ கீழ்ப்படியணும்? ஒன்றுமே இல்லையா, எதுவுமே இல்லைங்க,
கலப்பாதீங்க, கீழ்ப்படிங்க, உங்களுக்கு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இல்லைன்றதே இருக்காது. நீ கீழ்ப்படுத்தீங்கன்னா இப்போ எதுவுமே இல்லைன்றீங்க, ஆனால் கீழ்ப்படுதுன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற நிலைமை இருக்காது, எல்லாமே இருக்கும். உண்மையான ஆண்டவர் என்ன சொன்னீங்கன்னா என் சாட்சியில் ஒவ்வொன்று சொல்லு. ஊழியத்து வந்த பிறகு அவருடைய சாட்சியம், ரட்சிக்கப்பட்ட பிறகு இருந்த சாட்சியம் நான் ஒவ்வொன்று சொல்லுவேன். கண்ணெல்லாம் எனக்கு மறைக்கப்பட்டது, ஆனால் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். போல ரெண்டாவது, ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை. பழைய இதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. கர்த்தரை அவன் ஆபிரகாம் பாருங்க, கர்த்தரை துதித்தான், பலிபீட கிடத்தான், அதை விட்டுறாதீங்க. கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க, ஆராதிக்க ஆராதிக்க, கர்த்தரோடு நெருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவதாக அவர் எல்லாத்தையும் விட்டு வந்து அவர் ஆண்டவரே சார்ந்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆமென். பழைய எக்ஸ்பீரியன்ஸ், பழைய இதெல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் கிடைச்ச போல கர்த்தரை விட்டு போக மாட்டேன் நான். நீங்கள் கர்த்தரை விட்டு போக, இந்த 6 மாதம் கர்த்தரை விட்டு போகாதீங்க, கர்த்தர் சமூகத்தை விட்டு போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி உங்களை பெருமைப்படுத்துவார், உங்கள் பேரை ரெஜிஸ்டர் பண்ணுவார். எப்பொழுது அவ ஆண்டவரை வந்து அவ பொறுத்து இருந்தான்னா அவளுக்கு எல்லாமே போச்சு, ஆனால் கர்த்தர் ஏதோ செய்வார் அப்படின்னு பொறுத்து இருந்தால் கர்த்தர் அவர் செய்தார். ஆமென். கொஞ்சம் பொறுத்துங்க. சில பொறுமையே கிடையாது. என்ன கிடையாது, உடனே சொல்லுவாங்க பாருங்க, கையில் காசு வாழ்க்கை, நான் கையில் காசு வேலை தோசையா வாழ்க்கை. நான் எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறதுக்கு, அமெரிக்காவில் வந்து ஒரு பொதுவாக ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பேசும்போது நாங்கள் பேசுவோம், என்னடா இவனுக்கு எப்போ பார்த்தாலும் நான் ஸ்டெப் ஃபாதர் வீட்டுக்கு போகிறேன், ஸ்டெப் மதர் வீட்டுக்கு போகிறேன், வீக்கெண்டா நான் அப்படி போகிறது போகிறேன்னு. ஸ்டெப்புனா அப்பா இல்லை, ஃபாதரை பார்க்குறேன்னு நம்மளாம் சொல்லுவான், அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு, அப்படி தானே, அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு. அவெல்லாம் சொல்லுவான் ஸ்டெப் ஃபாதர் என்ன சொல்லுவாங்க, நமக்கு அது இங்கிலீஷ் வருது. ஸ்டெப் ஃபாதர், ஸ்டெப் மதர்னா தமிழில் கொஞ்சம் டீசலில் சொன்னான். எனக்கு வேறு மாதிரி வந்து அழகெல்லாம் கத்திரி சோத்துறோம் சொல்கிறல, ஸ்டெப்பிங் அங்கே கேட்க பண்ணல, அந்த புத்தி போயிடுச்சு. கதை நல்லது. ரீமேரேஜ் பண்ண அப்பாவா, ரீமேரேஜ் பண்ண அம்மாவா. அம்மா ஒரிஜினல், ஆனால் இப்போ இருக்க அப்பா இல்லை, அவர் ரீமேரேஜ் பண்ண அப்பா, அதான் ஸ்டெப் ஃபாதரா. அப்பா ஒரிஜினல், அவர் என்ன பண்ணிட்டாரா, ரீமேரேஜ் பண்ண அம்மா, அதான் ஸ்டெப் மதர். அவங்கள பார்க்கறதா இந்த லாங் வீக்கெண்டுக்கெல்லாம் போவாங்க, கிறிஸ்மஸ்க்கெலாம் போவாங்க, போயிட்டுலாம். அப்போ அவன் சொன்னானுங்க, டே இவனுங்க நாடா இவனுங்க. இப்போ கேட்டால் அவன் கோன் டு சீ மை கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான், கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறான், பழகிறான். அப்புறமா என்ன பண்ணோம், சரி நம்ம ரூம் எடுத்து தனியாக இருப்போன்றான், ரூம் எடுத்து தனியாக வாழ்கிறானா. அப்புறம் கேட்டால் லிவிங் இருக்குதுன்றான். அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிறானுங்க, கல்யாணமே பண்ணியே குழந்தை பெற்றுக்கிறானுங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ வானான்றான்னா இவ்வளோ பண்ணிட்டு கட்சியில் வானான்ட்டாங்க. அப்புறம் எல்லாம் யோசிச்சேன், என்னடா நான் சொன்னேன், அவன் எல்லாமே வந்து வாழ்க்கையில் அனுபவிச்சு கட்சியில் தானா அப்படின்ட்டு இன்னும் அவனை திருப்தி அவரோட. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. கல்யாணம் பண்ணின பிறகு தான் தெரியுது, கல்யாணம் பண்ண பிறகு தான் லைவாக கற்றுக்கிறோம், தப்பு பண்ணுறோம், திருத்திக்கிறோம், லைவாக கற்று ஒன்றா இருந்ததும் சரி பண்ணி லைவ்லேயே ஃபேமிலியாக வந்து போயிடும். கரெக்டாக லைவ்லேயே போல் ரூத்து எல்லாம் விட்டு லைவ்லியாக வந்தால் பாருங்க, ஆண்டவர்கிட்ட அவன் லைவாக வச்சுக்கிட்டாரு, லைவாக கொடுத்து ஆசை வச்சாரு. இன்றைக்கும் அவளை பற்றி லைவாக பேச வச்சுருந்தார். ஆமே. ஸோ அவள் பொறுத்து இருப்பா, ஜாம் பண்ணிகிட்டே இரு. 30 வயசு வரைக்கும் எனக்கு யாரும் கல்யாணம் பண்ணலப்பா, யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறது கேட்கவே இல்லைப்பா, எனக்கு என் நிலைமை கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும். அதனால் 30 வயசு ஆயிடுச்சு, 30 வயசு ஆகுது கிளம்புறாது. பாஸ்டர் நாடுறது கேட்குறேன், உங்களுக்கு கல்யாணம் என்ன சொல்லுங்க, நான் பண்ணி வைக்கிறேன். மூணாவதாக தாவீது பாருங்க, அவன் கர்த்தருக்கு ஆயத்தமாக இருந்தான். எதிரி வருவானா, நான் என்ன செய்யணும், வா வருவானா, கர்த்தரோட பேசி அவன் ஆயத்தமாயிட்டு அப்படியே போனான் பாருங்க. கர்த்தரான ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே
பண்ணிடுவே. கையில தட்டி ஆண்டவரே நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண்பகாது என்று இந்த மாதம் வாக்கு பண்ணிருக்கிறார். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். அந்த ஆசீர்வாதத்துக்காக நீ கீழ்ப்படி, அந்த ஆசீர்வாதத்துக்காக பொறுமையாக இரு, அந்த ஆசீர்வாதத்துக்காக ஆயத்தமாக இரு. அதை உன உயர்த்தும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு நாமத்தை நாங்கள் கூடிய நேரம் முதல் பாடல் வழியாக பாடி துதித்தோம், ஆராதித்தோம், கர்த்தருக்கென்று கொடுத்தோம், ஆண்டவரை ஜெபித்தோம். ஆண்டவர் இப்போது உடைய வார்த்தை கேட்டிருக்கோம்ப்பா, எங்களோடு இருந்ததுக்காக நன்றி ஆண்டவர். இப்போதும் உங்கள் வார்த்தைப்படி இந்த பிள்ளைகள், பார்த்த பிள்ளைகள், கேட்ட பிள்ளைகள் ஆண்டவரே இன்னும் என்னென்ன கர்த்தருக்கென்று கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ ஆண்டவரே கர்த்தாவை கீழ்ப்படிய உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவை பலியை பார்க்கிறோம், கீழ்ப்படியதே உத்தமம் என்று நீ சாமுவேல் மூலியமாக சவுலுக்கு சொன்னீர்கள். கர்த்தாவே இயேசுவே அப்படியாக கீழ்ப்படிந்து கர்த்தரை ஆராதித்து வாக்கு பண்ண கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். உன்னை மாத்திரம் இல்லை, உன் சந்ததி ஆசீர்வதின்னு சொன்னேன். கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவரை கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. ஆண்டவரை பொறுத்திருக்க உதவி செய்யுங்க. பொறுமையா அந்த ஆக்க கடவுள் பொறுக்க மாட்டான் பழி சொல்றாங்க. பொறுமையா ரூத்து பொறுமையா இருந்தாங்க. ஆண்டவரே அந்த பொறுமை எதுவுமே இல்லாத போது அவளுக்கு ஒரு வாழ்வு வந்ததுப்பா. வாழ்வு வரதுக்காக பொறுத்திருந்தோம். கர்த்தர் அவர் வாழ்வை கொடுத்தீங்கப்பா. ஒரு உலகத்துக்கு மேலே போவாசியாக செய்வார். ஆனால் எங்கள் மனவனாக இயேசு கிறிஸ்து ஆண்டவரே கர்த்தாவே பொறுத்து இருக்கிற போது ஆண்டவரே கர்த்தா நிச்சயமாக கர்த்தர் ஆண்டவரே நீ என்னென்ன எங்களுக்கு தேவையோ அதெல்லாம் தருவேன். வாழ்க்கை தருவா வாழ்க்கை தருவேன், பிள்ளை வேணா பிள்ளை தருவேன், குடும்பம் வேணா குடும்பம் தருவேன். அந்த எல்லா ஆசீர்வாதமும் உண்டாகும். தாவீதை போல ஆண்டவரே ஆயத்தமாக இருக்க, கர்த்தரோடு ஜெபித்து விசாரித்து நடந்து எப்படி நடத்துகிறார் என்று மோடு இணைந்து போக எங்கள் ஊருக்கு கிருபை தாரும். கடைசியில் முடிக்கும் போது ஆண்டவரே அப்போஸ்தலனை போல சொல்லணும், இதோ விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஆண்டவரே ஓட்டத்தை ஓடினேன்ப்பா, இது முதல் நீதி கிரீடன் வைக்கப்பட்டு சொல்லுறோம். அப்படியாக நாங்கள் கர்த்தரோடு இணைந்து ஓடி தேவசித்த செய்யுங்க. இந்த வார்த்தை அப்பா ராஜாவாய் மாற்றி அவனை ஆசீர்வதிக்கிறாங்க. அவன் ஓடினதுக்கு அழிச்சதுக்கு ஆயத்தமாக இருந்ததுக்கு எல்லாம் எனக்கு இப்போ இல்லை அப்படின்னு சொல்லலப்பா. ஆயத்தமாக இருந்தான், அவனை ஆசீர்வதித்திருப்பான். அரசன் ஆகினார் போல செய்கிறார். எங்களோட பேசுறதுக்காக நன்றி. தொடர்ந்து பேசுவோம், நடக்கிற பேச ஒப்பு கொடுக்குறோம். இதை பார்க்குற ஒவ்வொரு ஆசிரியங்க போதே கரம் ஒவ்வொரு மேலே வைத்து போகும்போது சொல்லிட்டோம், சுவரிலே பேசி நிச்சயமாகவே கர்த்தரை ஆசீர்வதிப்பார். காரணம் நான் கீழ்ப்படிவேன், நிச்சயமாக கர்த்தரை ஆசீர்வதிப்பார். காரணம் நான் பொறுத்திருப்பேன், நிச்சயமாக நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். காரணம் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. எல்லா துதிக்கிறவங்க நமக்கே செலுத்தும். இயேசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதா, ஆமென். சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய மேல பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மள அனைவரோடு சகல பரிசுத்த கர்த்தர் வரைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.